அப்படி பாடுறாங்க. எனக்கு எப்படி வரும்? ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் அவங்க. நாங்க வந்துட்டு லஞ்சை வந்துட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபேமிலியோட வந்து. இந்த இந்த வீடியோ பார்த்து யாருன்னா எங்க சர்ச் மெம்பர் யாருன்னா பார்த்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு புது மைக் வாங்கிட்டாங்க. எங்க மைக் வந்து ஒர்க் ஆகவே மைக்ல வந்துட்டு சவுண்ட் வைக்க சொல்லுங்க. மைக் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் ஸ்குவாட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விபிஎஸ்க்கு சார்ட் ரெடி பண்ண போறோம். என்னன்னா விபிஎஸ்க்கு வந்து இந்த சார்ட்ல ஓட்டணும்ல, டிராயிங் பண்ணி, ஸோ அது வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண போறோம். அதுதான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எங்க சர்ச்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் விபிஎஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. டிராயிங் பண்றாங்க பாருங்க, டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க மொத்தம் 5 days விபிஎஸ் கண்டக்ட் பண்றோம். வர சண்டே வந்துட்டு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர போவோம். அதுக்கப்புறம் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரைடே வந்துட்டு ப்ரோக்ராம் வைப்போம். நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? எப்படி விபிஎஸ் வருது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஹாப்பியா இருக்கா? சொல்லுடி, சொல்லு. ஹாப்பியா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விபிஎஸ்னாலே ஜாலியா தானே இருக்கா? விபிஎஸ்னா ஜாலியா இருக்கும், நிறைய கத்துக்கலாம், ஜாலியா இருக்கும். நீங்க பிகினரா பிரைமரியா? நான் ஜூனியர். நீங்க ஜூனியரா? நான் வந்துட்டு சீனியர். இவன் வந்துட்டு டீச்சர். ஆமா, நான் இந்த வருஷம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் டீச்சர், சீனியர் டீச்சர், பிகினர் டீச்சர், பிகினர் டீச்சர். நான் என்னெல்லாம் நடத்தினேன் அப்படின்லாம் வந்து வீடியோ வரும், பாருங்க. நீங்க? நான் சீனியர். சீனியரா? ஜூனியர்? சீனியர். சீனியரா? ஓ, நீங்க ஜூனியர், நான் சீனியர். ஓகே. அவங்க வந்துட்டு விபிஎஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் கேக்குறேன். அதெல்லாம் வீடியோ வரும். ஓகே, வாங்க நம்ம டிராயிங் பண்றத பார்ப்போம். பாருங்களேன், ஒரு மரம் வரைகிறாங்க. அந்த மரத்துக்கு மேல ஏன் சூரியன் வரைகிறாங்க எனக்கு தெரியலையே. பாருங்க, மோசேயோட கதையை கேட்டுதான் தெரிஞ்சிருக்கோம். சூரியன், இது சூரியனா, இதுல என்னன்னு மோசே கதைன்னு சொன்னோடனே தாங்க தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நீங்க போனீங்களா சின்ன வயசுல? நீங்க விபிஎஸ்க்குலாம் சின்ன வயசுல போனீங்களா? அங்கெல்லாம் என்ன கத்துக்கிட்டீங்க? சில பேர் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்குன்னு, சில பேர் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்குன்னே விபிஎஸ்க்கு வருவாங்க. அப்படிலாம் வந்துதான் வந்துட்டு ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப எங்க அம்மாலாம் எடுத்துக்கினா சின்ன வயசுல வந்து அவங்க சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் தருவாங்கன்னு சொல்லி சண்டே கிளாஸ்க்கு போவாங்களாம். சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லி சண்டே கிளாஸ்க்கு விடாம போயிடுவாங்களா. அப்படிதான் எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு இப்ப எங்க ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு அப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க மாமா பாஸ்டா இருக்காங்க எங்க மம்மியாலதான். ஸோ வாங்க, பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் தராங்கன்னு ஓடி வரதுனால எதுவுமே இல்லை. 10 வீடியோ எடுத்தாச்சு. மைக் எப்படி பிடிக்கணும்னு தெரியல. இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். 10 வீடியோக்கு மேல எடுத்தாச்சு. மைக் எப்படி பிடிக்கணும்னு தெரியல. இனஃப் நாலேஜ் வந்து எனக்கு இல்ல கைஸ், சோ மன்னிச்சுக்கோங்க. நாலேஜ் யா ஃபுடி. நாங்க வந்துட்டு புக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம்ல, அந்த பேக்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய மேனுவல் டெமோ பீஸ்க்காக. இது வந்து டீச்சர்ஸோடைய புக்கு. சாரி, ஆக்சுவலி இதுதான் ஸ்டூடெண்ட் புக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்டூடெண்ட் புக்கு. இது வந்துட்டு டீச்சர்ஸ் கைடு அண்ட் வந்து சில்ட்ரன்ஸ், அதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கடைசியா கொடுக்கறதுக்காக. இது என்னது? சாங்ஸ். இத பார்த்து கத்துக்கலாம் சாங்ஸ்க்கு. அந்த என்ன சொல்லுவாங்க, இது இது பாட்டுத்தாள். இது வந்துட்டு
இது என்னதுக்கா? நெசிக்கா இதை எடுங்க. இது வந்துட்டு சும்மா ரஃப் நோட் மாதிரி நோட்ஸ் எழுதுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அட்டெண்டன்ஸா? இது என்னன்னே தெரியலையே. லைக் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க போல. டீச்சர்ஸோட பேட்ஜ், இது வந்து ஸ்டூடெண்ட்டோட பேட்ஜ். இப்போ நான் எதை குத்துவேன் அப்படின்னா, சாரி நான் எதை என்ன பண்ணுறதுன்னா சொல்கிறது, நான் எதை வேர் பண்ணுவேன் அப்படின்னா டீச்சர்ஸ் பேட்ஜ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது வேற எனக்கு எக்ஸாம் வேற நடுவில் வச்சுட்டாங்க, செம்மு. இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட பேட்ச், பெருசு, சீனியர் நெசிகா. ஓகேயா? மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்னோட கசின்ஸ் கொடுப்பாங்க, கேளுங்க. இந்த புக் வந்து பிகினர்ஸ் பிரைமரியோட பிக்சர் புக் வந்து இது பாருங்க. எங்க சர்ச்ல வந்துட்டு லஞ்ச் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வரல. நாங்க வந்துட்டு லஞ்சை வந்துட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபேமிலியோட வந்து. அப்படிலாம் கிடையாது கைஸ். டீச்சர்ஸ் மட்டும் தான் இங்க சாப்பிடும். ஜாலியா இருக்கும். ஆனா விபிஎஸ் அதான் நடத்திட்டு கடைசியா அந்த லஞ்ச் சாப்பிடும் பொழுது ஜாலியா இருக்கும். ஆனா நான் தான் அடங்கவே மாட்டேன். ஜாலியா இருக்கும், எல்லாமே பண்ணுவேன். சர்ச்சில் பாட்டு பாட மாட்டேன், வாய் திறந்து மைக்ல ஒழுங்கா சத்தமா பாட்டு பாடுவேன். சாப்பிடுவேன், மற்றது எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனா பாட்டு மட்டும் எனக்கு வராது, சத்தமா பாட மாட்டேன். மைக்ல வந்துட்டு சவுண்ட் வைக்க சொல்லுங்க. மைக் வந்து ப்ராப்ளமா இருக்கு. அப்புறம் எப்படி? நல்லா பாடிடுவேன், வெக்கமே படாம நான் பாடிடுவேன். மைக் இருக்கிறதுனால சத்தம், மைக்ல இப்ப வால்யூம் இல்லாதனாலதான் இப்ப நான் பாட மாட்டேன். இதுவே மைக்ல ரொம்ப வால்யூம் அதிகமா இருந்தா வர்ஷிப் லீடரே கீழே இறக்கிட்டு நான் பாடிடுவேன். கண்டிப்பா பாடுவோம் கைஸ். பாருங்க சொல்றாங்க, பாடுவோமா இல்லையா? பாடுவோம். மைக்ல வந்து இந்த வீடியோ பார்த்து யாருன்னா, ஐ மீன் எங்க சர்ச் மெம்பர் யாருன்னா பார்த்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு புது மைக் வாங்கிதாங்க. எங்க மைக் வந்து ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. கண்டிப்பா மைக் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுச்சுன்னா, சாரி நல்லா ஒர்க் என்ன சொல்றது, ஒர்க் ஆச்சுன்னா அண்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத ப்ராப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க பாடுவோம். வாலிபு இல்லைங்க, மைக் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் ஆகல, அதனாலதான் எங்க சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. இந்த ஐ மீன் எங்க சர்ச்ல யாருன்னா பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோசேவை வந்துட்டு காட்டன் பிக்ல வரைகிறாங்க, கை வண்ணம் சூப்பரா. இவங்க வந்துட்டு ஆக்சுவலி டேலண்டடான ஒரு கை, வரைவாங்க, ஒரு காஸ்பிள் சிங்கரு, அப்புறம் வந்துட்டு ட்ரம்ஸ் அடிப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அப்படியே இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா அப்படியே வரும். அப்படியே டேலண்டட் கை. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு காஸ்பிள் சிங்கர். அவங்க ஈடுக்கு பாட முடியாதுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வராதுல்ல. இப்ப நம்மளாம் சும்மா பாடுறோம், அவங்க ஒரு காஸ்பிள் சிங்கர், வராதுல்ல. அவங்கள மாதிரி நம்ம பாடுறோமா, எப்படி வரும்? அவங்க வந்து அப்படி பாடுறாங்க, நமக்கு எப்படி வரும்? ஒரு மாதிரி இருங்க, எப்படி தெரியுமா, அப்படி பாடுறாங்க, எனக்கு எப்படி வரும்? ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் அவங்க, நாங்க சும்மா. சோ அவங்க மாதிரிலாம் வராது, அவங்கள மாதிரியே பாடணும் அப்படின்றாங்க. அவங்கள மாதிரி பாடணும்னு சொல்லல, லைக் அதாவது என்ன மாதிரி பாடணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா, பாடுற பாட்டு சத்தமா பாடுங்க, மைக் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காதீங்க, இதுதான் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க, சர்ச்சுக்கு வர எல்லா பிலீவர்ஸ். மைக் வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு, அது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நிக்கிறாங்கல்ல,
இங்க இப்ப பேசிட்டு இருக்காங்களோ உங்ககிட்ட ஜெசிந்தா அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களே ஒழுங்கா பாட மாட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களாம் எப்படி பாடுவாங்கன்னு கேக்குறாங்க. அவங்களாம் என்னோட பிள்ளைங்க கிடையாது ஆக்சுவலி, அவங்களாம் வேற. ஐ மீன் இப்போ கேட்டா எல்லாரையும் பொதுவா கேட்கணும் கைஸ், என்னையே கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா மைக் வந்துட்டு ஒழுங்கா ரெடி பண்ணுங்க, இல்லனா புது மைக், அப்போ வாய்ஸ் கண்டிப்பா வரும். அப்படி இன்கேஸ் நான் அதுக்கப்புறமா பாடலனா கேட்கலாம். டிராயிங் முடிச்சிட்டாங்க கைஸ், பாருங்க. ஓ, இது எதுக்கு இப்ப காமிக்கிறாங்க அப்படின்னா, லைக் அதே மாதிரி இப்ப வந்து கீழே காமிங்களா, கீழே காமிங்க, அந்த போட்டோ காமிங்க. இப்போ ஆக்சுவலி என்னோட போட்டோ இருந்துச்சு இங்க வால்பேப்பர், அதை எடுத்துட்டு இப்ப இந்த பிக்சரை வச்சுட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி இது இருக்கணுமா, அதை காமிக்கணுமா அவங்களுக்கு, அதனால இப்ப மாத்திட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களை யாருன்னா எங்க விவிஎஸ் கூட்டு வரணும்னா கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா. ஓகே, எங்க சர்ச் அட்ரஸ் வந்துட்டு நியூ லைஃப் பெண்டிகாஸ்டல் மினிஸ்ட்ரி, புதுஜீவன் பெந்தகோஸ்தே ஊழியங்கள், ராஜீவ் காந்தி நகர், மேலக்கோட்டையூர், சென்னை 127. 600-127. கீர்த்தனா அக்கா இருக்காங்க, அவங்க வந்து அவங்களும் ப்ராமிஸ் பண்றாங்க. அவங்க வந்து நான் இங்கிலீஷ்ல பண்றேன், அவங்க தமிழ்ல பண்றாங்க. அடுத்து ஜெசிந்தா, அவங்க வந்து இல்ல, நீங்க தானே என்ன கம்பல் பண்ணி சொல்ல வைக்கிறீங்க உன் பேரை, அதனால கொஞ்சம் சிரிப்பு வருது. அவங்க வந்து என்ன கம்பல் பண்றாங்க கைஸ், என் பேரை சொல்லு, எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு வீட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள சொல்லுன்ட்டு. அதனால நான் சொல்லுறேன். சரி, அவங்க பாவம், அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இது வந்துட்டு இப்போ கம்பல் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு கண்டென்ட். இப்போ அவங்க வந்து உங்களை நம்ப வைக்கிறதுக்காக கண்டென்ட் சொல்லி ஏமாத்துறாங்க. எங்க சர்ச்லயே, ஆமா, எங்க சர்ச்ல போட்ட எல்லா வீடியோஸ், கொஞ்சம் தான் போட்டிருப்போம், எல்லா வீடியோஸ்லயும் கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க வீடியோஸ் தான் வந்துட்டு 2K வியூஸ் போயிருக்கு. கங்க்ராட்ஸ், மேன்மேலும் வளரணும், அக்காவுடைய விஷ். சார்ட் ஒர்க்லாம் முடிக்க போறோம். இப்ப கொஞ்சம் டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க, கலர் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா டீ போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிட போறோம். டிராயிங் பண்ணி கலர் பண்ணி முடிச்சாச்சு. இது ஃபுல்லா நான் தான் பண்ணேன் கலர், டிராயிங் அக்கா தான் பண்ணாங்க. உண்மையாக தான் பேசுவேன் நான். எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஷைனிங் ஸ்டார் ஸ்குவாட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.